இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கான ப்ராபபிலிட்டிஸ் பார்த்துடலாம். மார்க்கெட் நேத்தோட க்ளோஸ் அப்படிங்கிறது 25,966. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட்டோடைய கீ லெவல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது நியரஸ்ட்டில் ஒரு பாயிண்ட் தள்ளி 965 கீ லெவல்ஸ் இருக்குது. தென் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 26,000 இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இந்த ரேஞ்சஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அந்த ரேஞ்சஸ் வந்து கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இப்படி கவர் ஆகும்போது நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லும்போது இந்த க்ளோசஸில் இருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் சைடு 40 பாயிண்ட் போக வாய்ப்பு இருக்கும். இப்போ இதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக இது காலோட பேனிக்காக மாறணும். ப்ரீஸ்டோட ஹைக்கு மேலேயும் போகுது, நம்மளுடைய ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு அப்பர் சைட்லேயும் போகும்போது இது வந்து நம்மளுக்கு காலோட பேனிக்காக மாறணும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே போக முடியல, இங்கேருந்து ரோஸ்ல ஆக போகுது அப்படின்னா இது புட்டுக்கான ப்ராஃபிட் புக்கிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஜிக். அப்போ இன்றைக்கான மார்க்கெட் மேலே போகுதா கீழே வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மேலே போச்சுன்னா அது காலோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டியும், கீழே போச்சுன்னா புட்டோட ப்ராஃபிட் புக்கிங்கிறத சொல்லியாச்சு. இதை நம்ம எப்படி பார்க்கணும்? ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் போய் பார்க்கணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது ஸ்பாட் அப்படிங்கிறது நம்ம சொன்ன 3 லெவல்ஸ்க்கு அப்பர் சைடு இருக்கும்போது புட் ஆப்ஷன் ப்ரீமியம் க்ளோஸ் டு ஸ்னைப்பர் பாயிண்ட் வரைக்கும் இந்த 36 to 2 ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிறது போகிறக்கான வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நார்மலான ப்ராஃபிட் புக்கிங். ஆனால் அந்த ஸ்னைப்பரை பிரேக் டவுன் பண்ணும்போது இந்த ஹை பாயிண்ட் 64க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வரக்கூடியது பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது கால் வந்து பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃபோக்கஸ் பண்ணுங்கிற விஷயத்தை சொல்கிறோமா? அப்போ பேனிக் ப்ராபபிலிட்டி கிடைச்சா நல்லாயிருக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? இன்கேஸ் ஸ்பாட்டோட 3 லெவல்ஸ் கிலோ மார்க்கெட் போக போகுது அப்படின்னா, ஸோ கால் ஆப்ஷன் 74லேருந்து 32 வரும். அந்த கண்டிஷனில் 36லேருந்து 64 அப்படிங்கிற ஒரு 2 ஸ்கொயர் நம்பர் டார்கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கண்டிஷன். இன்கேஸ் 34 பிரேக் டவுன் பிலோ இருக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகணும், உங்களுக்கு 81 ரேஞ்சஸ்க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் ஃபர்தராக மேலே போகிறக்கான வாய்ப்பு இருக்கும் புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ டார்கெட்டுங்கன்னா அந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பாக மாறும் ப்ராஃபிட் புக்கிங் கண்டிஷனுக்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கணும். ஸோ நேற்றோட ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும் நிறைய பேருக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து டக்குன்னு போய் கேல்ஸுக்கு பார்த்து பை பண்ணியிருப்பாங்க. பட் நம்மளுக்கு நேற்றுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இப்போ இன்றைக்கி நான் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணி என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, மார்க்கெட் எல்லா நாளும் ஓப்பன் ஆகும், எல்லா நாளும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற கண்டிஷன் கிடையாது. கிடைக்கக்கூடிய ட்ரேடை ப்ராப்பராக எடுத்தால் போதுமானது. மாதத்தில் 7 நாள் எடுத்தால் கூட போதுமானது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு மைண்ட் ஃபோக்கஸில் ட்ரேட் பண்ணணும். சைக்காலஜிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரேடை மிஸ் பண்ணும் போது தான் நம்மளுக்கு பயங்கரமாக க்ரீட்லாம் வரும். ஐயோ எல்லா ட்ரேடை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ இன்றைக்கி வந்து இன்ட்ரோ வீடியோ எதுவும் கொடுத்துருக்க மட்டும் டேரெக்டாக ப்ரீசார்ட் அனலைசஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ரீசார்ட் அனலைசஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இன்றைக்கி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இந்த லெவல்ஸுக்கு மேலே போச்சுன்னா இது காலோட பேனிக் சான்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இதுவே இந்த லெவல்ஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா இது புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற வேலை நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? இல்லை யாருக்கு எந்த டவுட் இல்லைல்ல? மார்க்கெட்டில் ஒரு 5 நிமிஷம் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட கட்டளை இல்லையா? ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸுக்கு பிலோ ஓப்பன், க்ளோஸ் அப்படிங்கிறது இந்த லெவல்ஸ்க்கு இன்னர் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் எடுத்து பார்க்குறேன், கால் ஆப்ஷன் ப்ரீமியம் எடுத்து பார்க்குறேன். ஸோ காலோட ஏடிஎம் க்ளோஸுக்கு பிலோ வந்திருக்கான் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ். புட்டோட ஓடிஎம் அப்பர் சைடில் நிற்கிறான். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கிளியராக அதை நோட் பண்ணிக்கோங்க. அழகாக இங்கே வந்து ஒரு புல்லும் இங்கே வந்து ஒரு பேரும் உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக மாறி கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓடிஎம்லேயும் ஏடிஎம்லையும் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, க்ளோஸ் பிலோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறோம், ஸ்னைப்பர் போகக்கூடிய டிஸ்டன்ஸை இங்கே ட்ரேடாக பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனால் நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறோம், 5 நிமிஷம் மார்க்கெட் ட்ரேட் பண்ண வேண்டாம் சொல்கிறோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு மூமெண்ட் கொடுத்துருப்பான். அதோட எக்ஸ்பெக்டேஷனில் இன்றைக்கி 36 அபோவ் மார்க்கெட் போயிடுச்சு, மேலே போக நினச்சி எடுத்துருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். இப்போ தெரியுதுங்களா எதனால் முதல் 15 நிமிடம் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறோங்கிறது. ஓகேங்களா? ஆனால் எனக்கு என்ன பண்ணிட்டான், வயலேட் பண்ணிட்டு வந்தாச்சு, மார்க்கெட்டு திரும்ப கீழே வந்துருக்கு. இப்போ இந்த கண்டிஷன் வரும்போது ஆஃப்டர் 15 மினிட்ஸ் எனக்கு புட்டோட ஏடிஎம் க்ளோஸ் பிலோ போகுது, காலோட ஓடிஎம் 36 அபோவ் போகுது. அப்போ இது என்ட்ரி தானே ப்ரோ, 64 வரைக்கும் நான் டார்கெட் வைக்கலாம் தானே அப்படின்னு நீங்கள் நிறையா யோசிப்பீங்க. ஸோ வெறுமன ப்ரீமியம் சார்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஓகே தான். பட் நம்ம என்ன ஒரு விஷயம் நோட் பண்ணி பார்க்கணும், காலையில் தெளிவாக சொல்லியிருந்தோமா, 26,000க்கு மேலே மார்க்கெட் போனாலே காலோட பேனிக் அப்படிங்கிற வேர்டு சொல்லியிருந்தோமா.
அப்போது இந்த 25,966 இந்த ஒரு 35 to 40 பாயிண்ட் ரேஞ்சஸ் தான் நம்மளுக்கு வந்து என்னதுன்னா காலோட ப்ராஃபிட் புக்கிங். அதுக்கு தான் இந்த 36 64ங்கிற லைன் நம்ம பிடிக்கணும். ஆனால் எப்போ ஸ்பாட்டு ப்ரீவியஸ் டேவோடைய 26 சொல்லக்கூடிய ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அபோவ் போகுதோ அப்போ கால் பேனிக் ஆகணும். என்னென்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே போகணும். ஈவன் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கூட ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே போகலை. அப்போ இந்த மேனிப்புலேஷன் தெரிஞ்சிருச்சிங்களா உங்களுக்கு? ஸ்பாட்டை வந்து மேலே போடுறதுக்கான காரணம் யார் அப்படின்னா புட் செல்லர் மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க, அதனால் மேலே போகுது. அப்போது இது வந்து கால் செல்லர்ஸ் வந்து ஒபே பண்ணிட்டு பை ஆக்ஷன் மட்டும் வெளியே போனோம் மார்க்கெட்டை விட்டு. கரெக்டுங்களா? அதுக்கு தான் பேனிக் அப்படிங்கிற ஒரு சான்சஸ் சொல்கிறோம். அது நடந்துச்சா மார்க்கெட்டில்? நடக்கவே இல்லையா? அப்போ இது மேனிப்புலேஷனா? திரும்ப அப்படியே கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணா ஒரு பெரிய லாங் பாடிகளை கீழே வந்தானா தலை அழகாக 36 அபோவ் போக ஆரம்பிச்சானா? அப்போ நம்ம சொன்ன கண்டிஷன் படி என்னாச்சு? க்ளோஸ் பிலோ வந்தாச்சு, இவன் 36 அபோவ் போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஆல்ரெடி டேப் பண்ணிட்டு அப்போ திரும்ப போகும்போது தானே நம்ம ஏபிசி புல் பேக் சொல்கிறோம். அப்போ 36 என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அதான் மார்க்கெட் பை தான், வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக இது கீழே இருக்கும், உங்களுக்கு தெரியும் இவன் தான் மேலே போக போகிறான் அப்படின்னு. என்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 49 64 81ங்கிற 3 ஸ்கொயர் நம்பர் பேருக்கு நம்மளுக்கு வந்து 2 ஸ்கொயர் நம்பர் கிடைச்சாலே போதுமானது. ஸ்னைப்பர் டேப் பண்ணும்போது 2 ஸ்கொயர் நம்பர் கிடைச்சாலே போதுமானது. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்னைப்பர் பாயிண்ட்டுக்கு பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மார்க்கெட் ஸ்னைப்பர் பாயிண்ட்டுக்கு பிலோ ட்ரேட் ஆகிட்டு தான் உங்களுக்கு என்னங்க நடக்கணும்? இந்த 74 அதாவது 81ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு ப்ரீமியம் வந்து மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அது மார்க்கெட் ட்ரேட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சஸ்டெயின் பண்ணவே முடியலையா மார்க்கெட்டில்? ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், அந்த இடத்துல போய் ஃபஸ்ட் டைம் ஒரு பிரேக் அவுட் பண்ண 81க்கு மேலே. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ண மார்க்கெட்டு நிற்க முடியாது, கீழே வந்தாச்சு. ஸோ திரும்ப மேலே போகிறான்ல ப்ரோ, அப்போ இங்கே 81 நான் என்ட்ரி எடுத்துருப்பேன்ல. என்ட்ரி எடுத்து நான் வந்து அவனோட ப்ரீவியஸ் டேவோட ஹை வரைக்கும் டார்கெட் வைக்கலாம்ல, 100 121. ஏன் நான் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பல டைம் சொல்லியிருக்கேன், ஸ்னைப்பர் பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு ப்ரீமியம் ஷாட் அதிக நேரம் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து இந்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போய் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ 26,000 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்னைப்பர் பிலோ இருக்குது அப்படின்னா இந்த மணி 25,900 கால் ஆப்ஷன், 25,800 கால் ஆப்ஷன், இது ரெண்டில் எதை எடுக்கணும்? மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? 25,800 நியரஸ்ட்டில். அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், 800 எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். கரெக்டுங்களா? ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் எங்கே வி ஷேப் ரிவர்சல் கொடுத்துருக்குங்கிறது நீங்களே பார்த்துக்கலாம். இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து ஏன் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா ஒரு ஐடிஎம் செல்லர்ஸ் வந்து ஓடிஎம்மாக ரெடி ஆகலை, அதான் இந்த ரிவர்சல். சரி, இப்போ நல்ல ரிவர்சல் தானே கொடுத்துருங்க, ஏன் பெரிய மூமெண்ட்டாக அதை மாறலை? அடுத்த கொஸ்டின்னு கேட்பீங்க. ரொம்ப சிம்பிள், நம்ம காலையில் தெளிவாக சொல்லிட்டோம். இந்த லெவல்ஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் தான் சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? அப்போ இதுக்கு மேலே போக முடியல, இங்கேருந்து ரிவர்ஸில் ஆன மார்க்கெட்டால் இது கீழே இதுக்கு மேலே போக முடியல. அப்போ ஸ்டில் மார்க்கெட்டோட கண்ட்ரோல் யார் கண்ட்ரோலில் இருக்குது? கால் செல்லர்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போது கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ஸ்னைப்பர் பிலோ தானே இருக்காங்க. 1 மணி ஆச்சா? 1 மணி செகண்ட் ஹாஃபா? அப்போ ஸ்னைப்பர் பிலோ இருந்தால் உங்களுக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி? செகண்ட் ஹாஃபில் ரூல் நம்பர் 3 படி ஸ்னைப்பர் 36 32 அப்படிங்கிற அபோவ் தான் ட்ரேடு தானே. கரெக்டாக அங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து திரும்ப ஒரு 2 ஸ்கொயர் மாதிரி 3 ஸ்கொயர் மாதிரி போயிருப்பான். 36 என்ட்ரி, 49 64 ஆல்சோ 81 வரைக்கும் போயிருக்கு. ரெண்டாவது ட்ரேடு. ஸோ காலைல முதல் ட்ரேடு, இது ரெண்டாவது ட்ரேடு. உங்களுக்கு நீங்கள் இது வேறு மல்டி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காலோடைய ஒரு வி ஷேப் ரெக்கவரை உங்களால் பண்ணியிருக்க முடியும். லாஜிக் புரிஞ்சு எல்லாத்துக்கும் சாரி, இதான் கண்டிஷன். ஓகேவா? முடிஞ்சா எல்லா ட்ரேடும் முடிஞ்சா? சரி ப்ரோ, அதுக்கு ஏன் ப்ரோ இவ்வளோ பெரிய ரேலி வந்தது ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ரொம்ப சிம்பிள், அதே கண்டிஷன் தான். மார்க்கெட் நம்மளுடைய 25,825 லெவல்ஸ் அழகாக டேப் பண்ணிட்டான். கரெக்டுங்களா? ஸோ 25,825 லெவல்ஸ் டேப் பண்ணிட்டான். அது கீழே போயிட்டான். ஆக்சுவலாக 800 வரைக்கிட்ட எனக்கு பண்ணிட்டான், மார்க்கெட் ரீச் ஆகிட்டான். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் 1 மணிக்கே ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அது எத்தனை வரை நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரில. 1 மணிக்கே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 25,825 பூம் அப்படிங்கிற வேர்டு சொல்லியிருக்கோமா? ஏன் அதை சொல்லியிருந்தோம்? இங்கே டேப் ஆகலை, தெரியுதா? இங்கே தானே டேப் ஆகிருக்கு. இதெல்லாம் என்னது உங்களுக்கு ஆக்சுவலி சப்ளை டிமாண்டோட ஒரு பர்டிகுலர் லெவல்ஸ் தான் இந்த இடமே. அப்போ இந்த பிளேஸில் டேப் ஆகும்போது மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்தும் 25,900 புட்டால் என்ன பண்ண முடியல. ஈவன் ஏடிஎம் ப்ரீவியஸ் டேவோட ஏடிஎம்மோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 74க்கு மேலே கூட நிற்க முடியல. கரெக்டுங்களா? ஸோ அங்கேருந்து ஒரு நல்ல ரிவர்சல். அப்போ என்ன பண்ணி பார்க்கணும் நம்ம அந்த இடத்துல? 25 அவன் கீழே தான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டான்,
ட்ரேட் ஆகிட்டான். அப்போது இந்த 25,800 ஸ்னைப்பர் பிலோ போயிட்டானா அடுத்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது 25,700 தான். அவன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ரிவர்சல் பாயிண்ட் என்ன ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மல்டி டைம் சேஞ்ச் பண்ணி உங்களால் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ண முடியும். இதுவே நீங்கள் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, நான் சொல்லிட்டேன், பல நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், மார்க்கெட் 2 புள்ளிஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது 5 மினிட்ஸில் முதற்கொண்டு. அப்போது இந்த ரேலிக்கான 0.5 0.6 ரிவர்சல் தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, அகைன் மட்டும் ரிவர்சலாக இருக்கான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் ரிவர்சல் பேட்டர்னில் ரிவர்சல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹார்மோனிக் படிக்கணும். ஸோ இப்போ மார்க்கெட்டில் எம் பேட்டர்ன் அப்படின்னு நடந்துச்சுன்னா மேலே போகும், டபிள்யூ பேட்டர்ன் நடந்துச்சுன்னா கீழே வரும். இது ஒரு டைப் ஆஃப் ஹார்மோனிக் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த ஒரு எம் பேட்டர்ன் அப்படிங்கிற நமக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஷார்க் பேட்டர்ன் சொல்லுவோம். இந்த ப்ராபபிலிட்டி தான் என்ன பண்ணியிருக்கா மார்க்கெட் ரேலி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம ஜனவரி மந்தில் மென்டர்ஷிப் எடுக்க போகிறோம். ஹார்மோனிக் சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட் காம்போ எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அது வில்லிங் உள்ளவங்கள நம்ம அதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஜனவரி ஃபஸ்ட்டில் இல்லை டிசம்பர் லாஸ்ட்டில். இப்போதைக்கு என்னோட ப்ராபபிலிட்டி என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சு எல்லாமே புரிஞ்சுதுங்களா? நம்ம போட்ட கோட்டுக்கு கீழே மேலே ஸ்வீப் பண்ணாலும் மார்க்கெட் ஆஸ்பர் செல்லர் ஸ்வீப் படி கண்ட்ரோலாக தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் சொல்லலாம். மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசஸ், மல்டி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சு ஸ்னைப்பரில் பார்க்க தெரிஞ்சுன்னா நீங்கள் நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான், அதில் டவுட்டே கிடையாது. நான் திரும்ப சொல்லக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா, இந்த ரேலியை பிடிக்க வேண்டாம், இந்த ரேலியை பிடிங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கிளாஸோட அப்டேட் சொல்லிடுறேன். நவம்பர் 10 நம்மளுடைய ஹைலி லேர்னிங் கான்செப்ட் சொல்லக்கூடிய செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் மீட்டிங் ஆன்லைன் கிளாஸஸ் தான். கிளாஸஸ்க்கு ஜாயினிங்கோட லாஸ்ட் டேட்டுங்கிறது நவம்பர் 9. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் யாருக்கு வேணும் அப்படின்னா 7598070604 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். முன்னக்கூடிய 3:30 to 5:30 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எவ்ரிடே கால் பண்ணி உங்கள் டவுட் வந்து கேட்டுக்கலாம், கிளாஸ் பற்றியான டவுட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.